இந்தியால நடக்கிற பிக்கெஸ்ட் ஸ்கேம் என்ன தெரியுமா? அரேஞ்ச்ட் மேரேஜ். எப்படி ரெண்டு பேருக்கு சுத்தமா தெரியாம ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்கள லைஃப் ஃபுல்லா சேர்ந்து வாழணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நியாயமா இது? பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க, சொசைட்டி அப்ரூவ் பண்ணணும். ஆனா கல்யாணம் பண்ண ரெண்டு பேரை அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருவாங்க. பையன் சைடுல பொண்ணு அழகா இருக்கான்னு பாப்பாங்க, பொண்ணு சைடுல பையன் சம்பாதிக்கிறான்னு பாப்பாங்க. மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாம் அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஸ்டேட்டஸ் ஒத்து போகுதான்னு பாப்பாங்க. ஆனா ஒரு சில விஷயங்களை யாருமே கேட்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போகுதா, மைண்ட் செட் ரெண்டு பேருக்கு மேட்ச் ஆகுதா, ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, இவங்க ரெண்டு பேருக்கு லைஃப் கோல்ஸ் சேம் டைரக்ஷன்ல போகுதா, இதை எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. இது ரெண்டு மனுஷங்களை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ற மாதிரி இல்ல, ரெண்டு ஃபேமிலி டீல் பேசி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் இருந்து பாரு, அப்ப ஃபீலிங்ஸ் தானா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா லைஃப்ல ஃபோர்ஸ் பண்ணா ஃபீலிங்ஸே வராது. டிஃபரெண்ட் கேஸ்ட்ல லவ் பண்ணா நோ, ஆனா ஒரே கேஸ்ட்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸை கல்யாணம் பண்ணா பெர்ஃபெக்ட் மேட்ச். நம்ம எல்லாரும் மாடர்ன்னு சொல்றோம், ஆனா இன்னும் நம்ம ஆளுங்களுடைய மைண்ட் செட் அப்டேட் ஆகல. ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸை சேர்த்து வச்சுட்டு இதுதான் ட்ரெடிஷன் சொல்றது இருக்குல்ல, அதுதான் இங்க பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். அங்கதான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஒரு விஷயம் கிளியரா சொல்லணும், எல்லா அரேஞ்ச் மேரேஜும் ஃபெயில் ஆகும்னு இல்ல, அதே மாதிரி எல்லா லவ் மேரேஜும் பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனா சில நேரத்துல நம்ம லைஃப்ல எடுக்கிற பிக்கெஸ்ட் ரிஸ்க் என்ன தெரியுமா? லவ் பண்றது கிடையாது. உனக்கு நிஜமா புரியாத ஒருத்தவங்க கூட, தெரியாத ஒருத்தவங்க கூட லைஃப் ஃபுல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ரிஸ்க். யாருமே அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, யோசிச்சு முடிவு பண்ணுங்க.